மகாராஜா சும்பனின் ஆசை உயர்வானதுதான். ஏனென்றால் உன்னை போன்ற ஒரு பெண்ணால் தான் ராஜ்யத்தை அழகு செய்ய இயலும். இந்த விஷயத்தை உன் சகோதரன் விஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டார். அதோடு உன் கணவன் அந்த அகோரி சங்கரரும் ஏற்றுக்கொண்டார். புரிந்து விட்டதா? ஒரு பெண்ணிற்காக யுத்தம் செய்வது அவமானம். அதனால் தான் உன்னை தனியே விட்டு சென்று விட்டனர். எது எப்படி இருப்பினும் அந்த அகோரி உனது கணவனாக இருக்கும் தகுதியை இழந்து விட்டார். தனது கோபத்தை தாண்டவமாடி தீர்த்துக் கொள்பவன். உனக்கும் மகாராஜா சும்பனுக்கும் விவாகம் நடக்கும் பொழுது அந்த விவாகத்திற்கு வந்து பதிலாக பாடல் பாட வேண்டும். நாவை அடக்குவது உன்னை போன்ற பெண்ணின் தர்மம். புருஷனின் தன்மையானது பெண்ணானவளை அடிமை கொள்ள செய்து அவளை விருப்பப்படி ஆட்டுவிக்க வேண்டும். தற்பொழுது நான் உன்னை கைலாயத்தில் இருந்து தூக்கிச் செல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இது ஒரு பாடமாக அமையும். கணவனானவன் தன் மனைவியை பாதுகாக்க இயலாமல் ஓடி ஒளிந்து கொண்டான். அவர்களுக்கு இந்த கதிதான் நேரும். கணவன் துணை இல்லாத ஒவ்வொரு மனைவியின் வாழ்வும் இவ்வாறுதான் முடியும். தாங்கள் கனவில் கண்டது எங்களை அல்ல பார்வதி தேவி. நரசிம்ம தேவியை கண்டீர்கள். நமது லோகத்தை அழித்தவர்களை அழிக்காமல் இங்கிருந்து செல்ல போவதில்லை. இப்பொழுது எனக்கு புரிகிறது மகாதேவர் இந்த வில்வ இலையை எதற்காக கொடுத்தார் என்று. இந்த சக்தியின் மூலம்தான் மகாயுத்த தேவி வந்துவிட்டாள். நிச்சயமாக இவள்தான் அந்த மகாதேவி. தாங்கள்தான் இந்த யுத்தத்தில் எங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் தேவி. எனது கனவு மெய்யாகிவிட்டது. நரசிம்ம தேவியே அந்த மகாதேவி.
நான் இவ்வாறு செய்தது தவறா? ஒரு கனவை ஆதாரமாக கொண்டு தேவர்கள் அனைவருக்கும் அநீதி இழைத்து விட்டேன். மாபெரும் பாவத்தை புரிந்து விட்டேன். தேவி பார்வதி, இப்போது என்ன செய்வது? தேவர்களை கொல்வதில் எந்த ஆனந்தமும் இல்லை. இருக்கட்டும். இப்பொழுது நம்முடைய லட்சியம் தேவர்கள் அல்ல, அவர்களுடைய மனைவி. ஏன் தெரியுமா? நாம் செய்த இந்த யுத்தத்தின் மூலம் நமக்கு நிச்சயம் சந்தோஷம் கிட்ட வேண்டும். ஓ, முதலில் அந்த நாராயணனின் மனைவியை அழைத்து வாருங்கள். அவன்தான் நம் பரம எதிரி. இப்பொழுது நான் என்ன செய்வது? எப்பொழுது அனைத்தும் முன்வசமில்லை என்று உனக்கு தோன்றுகிறதோ அப்பொழுது இந்த வில்வ இலையை திறந்து பார். என்னிடம் தாங்கள் எதிர்பார்ப்பதை என்னால் உணர முடிகிறது சுவாமி. கஸ்தூரி, இந்த நறுமணத்தின் மூலம் எனக்கு என்ன உணர்த்துகிறார் மகாதேவர்? சங்கடம் வரும் வேளையில் பெண்ணானவள் எதற்காக பதியை நாட வேண்டும்? அவள் தன்னைத்தானே பாதுகாக்க இயலாது. நடக்கும் இந்த யுத்தத்திற்கான முடிவை நீதான் தேட வேண்டும் கௌரி. நீ இந்த சிவனின் ஒரு பாதி, சங்கரனின் அர்த்தநாரி. உன்னை பற்றிய உண்மையை நீ அறியும் பொழுது அனைத்துமே சுகமாக மாறும். குற்றம் புரிபவர்களை கண்டு பெண்ணானவள் பொங்கி எழ முடியாதா? அந்தமே ஆரம்பமாகும். உன்னுடைய யுத்தத்தில் நீதான் யுத்தம் புரிய வேண்டும் பார்வதி. உன்னை பற்றிய உண்மையை